ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒரு விட்டாரா பிரீஸ் டீசல் வண்டி. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ் மோட்டோ டெக்கில். இனிமேல் வந்து ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லை, எல்லா பிடிஎஃபோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு அதுக்கு லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இப்போது இந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனும் இந்த வண்டியோட மாடல் எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்சோல் க்ளோ பாக்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் பார்க்கலாம், அப்புறம் வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த க்ளோ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோ பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸ் எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பெட்டில், இந்த கார்பெட்டில் இங்கே ஒரு பட்டனு இங்கே ஒரு பட்டன். இந்த ரெண்டு பட்டனை நீக்கி எடுத்துட்டிங்கன்னா, இந்த பட்டனை ஜஸ்ட் வந்து சின்ன கனெக்டரை வச்சோ நீக்கி எடுத்திங்கன்னா, நான் ஆல்ரெடி லாக்கை எடுத்திருக்கேன், அதனால் ஈஸியாக வந்துடுது. இந்த லாக்கை நீக்கிட்டு எடுக்கணும். ஜஸ்ட் நீக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் கவர் இருக்கும். உள்ளே சின்னதாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து இது பாருங்கள், உள்ளே இருக்குது. இந்த ஜஸ்ட் கவரை வந்து நீக்கிறதுக்கு கை கொஞ்சம் உள்ளே போடுறது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் லாக்கு அப்படி ஜாமாக நிற்காது. கையை நீக்கிட்டு அப்படி எடுத்திங்கன்னா இந்த ஸோ ஒரே ஒரு ரிலே ஒன்று இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மல் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 7.5 ஃபியூஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 30 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ எல்லா ஃபியூஸோட டிஸ்கிரிப்ஷனுமே உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து வித்தவுட் ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். வித்தவுட் ஜங்ஷன் பாக்ஸ்னால் இந்த பாருங்கள், இந்த ஃபியூஸ் பாக்ஸோட கவரே பார்த்திங்கன்னா சின்னதாக இவ்வளோன்னு தான் இருக்குது. இந்த டைப் வந்து ஃபியூஸ் பாக்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு டைப்னு சொல்லுவோம். இதுவே வித் டைப் ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு வரும். ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர் மாற்றல, அந்த கவரோட பின்பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் இது வந்து வித்தவுட் டைப்புக்கு வரும், வித் டைப் ஜங்ஷன் பாக்ஸும் வரும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃபியூஸ் பாக்ஸு கவர் வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரும். இது வந்து ரொம்ப சின்ன டைப்பு. இது வந்து ஓல்டு வண்டி, சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அது வந்து வித் டைப் ஜங்ஷன் பாக்ஸ் வரும். ஸோ இது வந்து வித்தவுட் டைப்பு. இதோட ஃபியூஸ் பாக்ஸு டீட்டெயிலும் வந்து அந்த பிடிஎஃபோட இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து முழுக்க வந்து மாருதியோட ரிப்பேரிங் மேனுவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்பேரிங் மேனுவல் வந்து எடுத்தது. ஸோ வந்து நம்மளாம் எடுத்தது கிடையாது, இது மாருதியோட ரிப்பேரிங் மேனுவல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸு. ஜங்ஷன் பாக்ஸு இருக்கிற டைப்பு வித்தவுட் ஜங்ஷன் பாக்ஸுக்குமே ரெண்டுமே வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பாண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக தெரியும், பேட்ரி பக்கத்துலேயே வரும் உங்களுக்கு. வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ இந்த வண்டி வந்து டீசல் வண்டி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேட்ரி டெர்மினல் பக்கத்தில் இருக்க மெயின் ஃபியூஸ் பாக்ஸ். அந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபியூசிபிள் லிங்கோடு சேர்த்து வரும். இதோட ஃபியூஸ் என்ன ரிலே என்ன ஃபியூஸ் ஆம்ப்ன்றது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 ஃபியூஸ் வரும், இந்த சைடில் இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு டைப்பு ஒரு மாறும். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டோட கம்ப்ளீட் ஃபியூஸ் பாக்ஸ், ரிலே, ஃபியூஸு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. மெயின் ரிலே, ஹெட்லைட் ரிலே எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வந்து. ஸோ இதோட ஃபியூஸ் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து 10 ஆம்ஸ்லேருந்து 7.5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 7.5லேருந்து 30 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சின்ன ஃபியூஸும் இருக்குது, பெரிய டைப் ஃபியூஸும் வருது. இதோட டிஸ்கிரிப்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் பாக்ஸ் கவருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து க்ளீனாக கொடுத்துருப்பாங்க, என்ன இதுக்கு எதுன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டி கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க, ஒரு கோடு ஒரு மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ ஏசி கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா சிபிஆர்எஸ்ஆர்னு அந்த மாதிரி ஒரு கோடு தான் போகும். ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் பார்த்தீங்கன்னா RDT R1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதோட கம்ப்ளீட் விரிவாக்கமாக அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு க்ளீன் இன்ஃபர்மேஷன், கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலு அந்த வெப்சைட்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் அதோட லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த விட்டாரா பிரீஸ் 2018 மாடலோட ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷனோட பிடிஎஃப் ஃபைலு. இந்த ஃபைல் மொத்தம் பார்த்தீங்கன்னா 45 பேஜ் வருது. இந்த 45 பேஜ் எங்கேருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி ரிப்பேரிங் மேனுவல் வயரிங் டயக்ராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்த ஒரு ஃபைலு. ஸோ இதோட ஸ்பிட்டப் ஃபைல் தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 45 பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வயரிங் சிம்பிள். இந்த வயரிங் சிம்பிள்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த சிம்பிள் எதுக்கு ஸ்டாண்ட் ஆகும், இந்த சிம்பிள் எதுக்கு வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் லே அவுட். கனெக்டர்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் இருக்குது, அதோட லே அவுட் என்னன்றதுலாம் ஒரு பேஜில் இருக்குது. அடுத்தது ஃபீமேல் கனெக்டர்னா என்ன, மேல் கனெக்டர்னா என்ன, அதே மாதிரி சப்ளை லைன்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு 6-7 பேஜ் வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டர் லே அவுட். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வயரிங் பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சு ஸ்டார்ட் ஆகிறது ஏ வந்து ஸ்டார்ட் ஆகிறது பேட்டரி கேபிள். அதே மாதிரி பி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஏசி வயர் ஹார்னஸ்ஸு. அதே மாதிரி சி ஸ்டார்ட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹார்னஸ். சினா என்ன அது ஒரு மாதிரியும். அதே மாதிரி டி வந்து இன்ஜெக்டர் ஹார்னஸ்ஸு, ஆயில் ப்ரெஷர் சுவிட்சு இதெல்லாம் வரும். அதே மாதிரி இ பார்த்தீங்கன்னா மெயின் ஹார்னஸ்ஸு, பவர் ஸ்டேரிங்க்கு வர ஹார்னஸ் எல்லாமே வந்து ஈல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அப்படியே தள்ளிட்டே வரோம் பாருங்க. ஈல பார்த்தீங்கன்னா இது இருக்குங்களா, இ முடிஞ்சு அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. எஃப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதே மாதிரி ஜி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பேனல்ஸு எல்லாமே ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வர்றது எல்லாமே ஒயரிங் ஆனஸ் எல்லாமே வரும். அது வந்து யூஎஸ்பி கேபிள் வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைட் டோரு, அதாவது டோர் பேனல்ஸு, ரூ இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கே ஸ்டாண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் லைட்டு, ரூஃபு, ஆண்டனாக்கு இந்த மாதிரி எல்லாமே கே வந்து ஸ்டார்ட் ஆகிறது வரும். எல்லு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வயரிங் ஆனஸ், ஃப்ளோருக்கு வர வயரிங் ஆனஸ் எல்லாமே எல்லு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி எம் ஸ்டார்ட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் பம்பருக்கு வர ஹார்னஸ்லாம் வந்து எம்முக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அடுத்தது ஓ பார்த்தீங்கன்னா ரியரு ஹார்னஸ், கம்ப்ளீட் ரியர் ஹார்னஸ் பம்பரில் வர்றது எல்லாமே வரும். கியூ வரும். அப்புறம் ஆறு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்புக்கு வரும். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி, அது மீன் ஏர்பேக் சிஸ்டத்துக்கு எல்லாமே வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை லைன். சப்ளை லைன்லாம் என்னென்னலாம் வருது, ஒரு 12 வோல்ட் சப்ளை ஃபியூஸ்லேருந்து எப்படிலாம் லைன் போகுதுன்ற ஒரு வயரிங் லே அவுட் தான் வந்து இந்த டயக்ராமில் கம்ப்ளீட்டாக வரும். இது அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸில் வர மெயின் ஃபியூஸ் பாக்ஸ். இந்த பேட்டரியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியூஸு ப்ளஸ் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா 5 ஃபியூஸ் வரும். அந்த 5 ஃபியூஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் கவர், மெயின் கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது பார்த்தீங்களா ஃபியூஸு, ரிலே எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது. இது அப்படியே அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஜங்ஷன் பாக்ஸ் டைப்ஸ். ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம வீடியோ பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு டைப்பு. இந்த கவர் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, கவரோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ் டைப் வர ஃபியூஸ் பாக்ஸில் வர கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், என்னென்ன ஃபியூஸ் எது எதுக்கு வருது அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கவருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வித்தவுட் ஜங்ஷன் பாக்ஸ். நம்ம இந்த வண்டியில் ஓப்பன் பண்ண கவர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜங்ஷன் பாக்ஸ். இந்த கவர் நீங்கள் சிம்பிள் பார்த்தாலே தெரியும். இந்த ஃபோட்டோலேயே இங்கே இடத்துல காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு வருது பார்த்தீங்களா. ஜங்ஷன் பாக்ஸோட பேக் சைடு கவரே பாருங்க. இந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதுல, இந்த கவர் சிம்பிளுக்கு இதில் கப்ளர்லாம் என்னென்ன கப்ளர்லாம் இருக்குது. இதோட பேக் சைடில் என்ன பார்த்தீங்கன்னா ரிலே, ஹார்ன் ரிலே, டிஃபாகர் ரிலே, அதே மாதிரி எல்லா ரிலேவும் இதுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். இது பேக் சைடில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரிலேயோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியவே தெரியாது, என்னென்ன வரும்ன்றது இன்ஃபர்மேஷன்ஸு. இது அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸு என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்கு, லேயர் என்னென்னலாம், இந்த கப்ளர் வந்து எதுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேஜஸாக வரும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கிராங்க் ஷாஃப்ட் சர்க்கியூட் டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நேவிகேஷன் வரைக்கும் இருக்கும். இது வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து இந்த ஒரு பெய்டு வெர்ஷனு. இந்த பெய்டு வெர்ஷனை பற்றி ஃபர்தராக நான் டீட்டெயிலு நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பிடிஎஃப் வேணும்னா நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு எதுவுமே சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் விட்டாரா பிரீஸ் 2018 மாடலோட வீடியோ பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலுக்கு கீழே வருது. அதே மாதிரி இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பானட்டாண்டா பேட்டரி பக்கத்தில் வரும். இதோட கம்ப்ளீட் பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.